அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்புனால இந்த அகிலத்தையே ஆழலாம் அப்படின்னு வாழ்ந்து காட்டியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த நற்செய்தியை தன்னுடைய சேவைகள் வழியாக வாழ்ந்தவர் புனித அன்னை தெரசா. அன்னை தெரசாவுடைய கல்லறைய பல பேர் பார்த்திருக்கலாம், நிறைய பேருக்கு இன்னும் பார்க்கலையே என்ற கவலை இருக்கலாம். உங்கள் எல்லாரையும் அந்த கல்லறையை நோக்கி அழைத்து சென்று அன்னை தெரசாளிடம் ஜெபிக்க உங்களுக்கு வழிகாட்ட இருக்கிறேன். அந்த அன்னை தெரசாவுடைய கல்லறைக்கு போவதற்கு முன்பதாக கல்கத்தாவை பற்றிய 12 சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். காணொளியை காண்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் அன்னை தெரசால் வழியாக இறையாசீர் பெற உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். பனிரெண்டு சுவாரஸ்யங்கள்ல முதலாவது, பொதுவாகவே எல்லா அருட்சகோதரிகளும் மதர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்னாள் சகோதரிகளா இருக்கலாம், அமலவை சகோதரிகளா இருக்கலாம். இது போல எல்லா அருட்சகோதரிகளும் மதர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னாலே அது அவங்களுடைய தலைமை இல்லம், அவர்களுடைய மதர் ஜெனரல் இருக்கிற அந்த இடத்த தான் சொல்லுவாங்க. ஆனா கல்கத்தாவில் போய் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கலாம் மதர் ஹவுஸ், அல்லது ஒரு காவலர்கிட்ட கேட்கலாம் மதர் ஹவுஸ், அல்லது அங்கே இருக்கிற அருள் தந்தையர்கள், அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் மதர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது அவர்களுடைய தலைமை இல்லம் அல்ல. அன்னை தெரசால் வாழ்ந்த அந்த வீட்டை தான் கல்கத்தா மாநகரமே மதர் ஹவுஸ், அன்னை இல்லம் என்று சொல்லுகிறது. இரண்டாவது, நீங்கள் பார்க்க போகிற இந்த அன்னை தெரசால் வாழ்ந்த பகுதி பழைய கல்கத்தா. புதிய கல்கத்தா ஒன்று இருக்கிறது. நீங்கள் புதிய கல்கத்தா பக்கம் போனால் பெரிய பெரிய கட்டிடங்கள், மெட்ரோ ட்ரெயின், அப்படியே பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த பகுதி, அகலமான சாலைகள், செல்வ செழிப்போடு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அன்னை தெரசால் வாழ்ந்த இந்த பழைய கல்கத்தாவில் அழுக்கான சாலைகள், இன்னும் அழுக்கான மனிதர்கள் அதிகம் என்று கூட சொல்லலாம். குறுகலான சாலைகள், இன்னும் நம் மதராசா பட்டணத்தில் பார்த்தது போல இந்த டிராம் வண்டி ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும். இங்கே வாழ்கிற எளிமையான மக்கள் அனைத்தையும் பார்க்கலாம். ஆனால் இந்த பழைய கல்கத்தா தான் சுதந்திர போராட்டத்தின் அனைத்து தடயங்களையும் வரலாறுகளையும் தன்னுள் வைத்திருக்கிறது. மூன்றாவது, பழைய கல்கத்தாவில் நான் பார்த்தது ஏறக்குறைய எல்லா சாலைகளிலும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில மணி நேரங்கள் அல்ல, நாள் முழுவதும், வாரம் முழுவதும், மாதம் முழுவதும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது சாலை ஓரத்தில். யாருக்காக? சாலை ஓரத்திலே தூங்குகிறார்களே, வீடு இல்லாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இங்கே வந்து குளிக்கலாம், துணிகளை துவைக்கலாம், தங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். தண்ணீர் அங்கே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. பலரும் தங்களுடைய வாகனங்களை கூட அங்கு வந்து நிறுத்தி கழுவி எடுத்து செல்வதையும் நான் பார்த்தேன். நான்காவது, தமிழ்நாட்டில் நாம் சுற்றி வந்தால் நிறைய சிலைகளை பார்க்கலாம். அந்த எல்லா சிலைகளுமே சுதந்திரத்திற்கு பிறகான தலைவர்களுடைய சிலைகளாக அதிகம் இருக்கும். ஆனால் கல்கத்தா வீதிகளில் நீங்கள் நிறைய சிலைகளை ஏறக்குறைய எல்லா வீதிகளிலும் பார்க்கலாம். அந்த சிலைகள் அனைத்துமே சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்ட அந்த வீரர்களின், தலைவர்களின் சிலைகளாக இருக்கும். கட்சி வேறுபாடின்றி அத்தனை சிலைகள் இருக்கிறது. பார்க்கும் பொழுதே வரலாறு நம் நினைவுகளில் ஊஞ்சலாடுகிறது. ஐந்தாவது, அங்கே தேநீர், டீ கொடுக்கும் பொழுது இந்த பேப்பர் கப்பில் கொடுக்கிறது, கண்ணாடி கப்பில் கொடுக்கிறதெல்லாம் நாங்க பார்க்கல. அங்கே டீ கொடுக்கிறதே மண் கலசத்துல கொடுக்கிறாங்க. அந்த மண் கலசத்துல 10 ரூபாய்க்கு வாங்கலாம், 20 ரூபாய்க்கு வாங்கலாம், 30 ரூபாய்க்கு வாங்கலாம், அந்த அளவுக்கு ஏற்றாது போல. நாங்க குடிச்சிட்டு அந்த கலசத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது சும்மா குப்பையில போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக குப்பை தொட்டி இருக்கிறது, நாங்க அங்கே போட்டோம். இன்னும் அழகா நம்ம பேப்பர் கப் குடிக்கிறோம் பாருங்க, அதுலயே பாதி அளவு காஃபி அல்லது டீ இருந்தா எவ்வளவு இருக்கும், கொஞ்சோண்டு. அந்த மாதிரி சின்ன கப்பு ஒன்று இருக்குது, அது 5 ரூபாய்க்கு. அங்கே சாதாரண வேலை பார்க்கிற எளிய மக்கள் அதை வாங்கி குடிக்கிறாங்க. ஆக மண் கலசத்தில் தேநீர் முதல் முறையாக ருசித்தது அங்குதான். ஆறாவது, நம்ம ஊர் டீ கடையில தூளை மொத்தமா போட்டு அதுல சுடுதண்ணியை ஊத்தி அப்படியே வடிச்ச ஒரு மாதிரி கொடுப்பாங்க. ஒரு முறை போடுற டீ தூளை வச்சு நிறைய டீ போடுறதை பார்க்கலாம். ஆனா கல்கத்தாவில் நாங்கள் ரசித்தது டீ தூளை போட்டு
தண்ணீர் அல்லது பால் ஊற்றி அப்படியே கொதிக்க வைக்கிறாங்க. அந்த தூளோடும் அந்த பாலோடும் அது கொதித்து அந்த சாயம் இறங்கி அதை குடிக்கும் பொழுது அவ்வளவு தித்திப்பாக இருக்கிறது. இந்த தேநீருக்காகவே எப்போதெல்லாம் கடைகளை கடக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த தேநீரை வாங்கி குடித்தோம். எந்த அளவுக்கு என்றால், குடித்து முடித்து வீட்டுக்கு வந்த பிறகு ஏதோ அரிக்கிறது மாதிரி இருக்கே என்று பார்த்தால் உதடே வெந்து போய்விட்டது. அந்த சுவையில் சூடு தெரியவே இல்லை. 7, அந்த பழைய கல்கத்தாவில் நாங்கள் அதிகம் ஆங்காங்கே பார்த்தது, இந்த பிச்சை எடுக்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கைகளிலும் கால்களிலும் கட்டு போட்டபடி பிச்சை எடுப்பதை நான் பார்த்தேன். ஒருவேளை அவர்கள் உண்மையிலேயே கால் கை ஊனமுற்றவர்களா அல்லது பிச்சைக்காக அப்படி இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் சாதாரணமாக பிச்சை எடுப்பதை விட இப்படி கட்டுப்போட்டு பிச்சை எடுக்கிறவர்கள் எண்ணிக்கையை நான் அதிகமாக அங்கே பார்த்தேன். 8வது, எளிய மக்கள் செய்தித்தாள் வாங்கி வாசிக்க முடியாது. ஆனாலும் தன்னுடைய மாநிலத்தில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் தானே. அதனால அங்க இருக்கிற பேருந்து நிறுத்தத்துல இந்த நிழற்குடை இருக்கும்ல, அந்த நிழற்குடையில அன்றன்றைக்கு உள்ள செய்தித்தாளை அப்படியே விரிச்சு அப்படியே ஒட்டி வச்சிடறாங்க. ஆக எளியவர்கள் செய்தித்தாள் வாங்க முடியாதவங்க அப்படி போனா அன்றைக்கு உள்ள செய்திகளை அவர்கள் அங்கே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். 9, நம்ம ஊர்ல சாலையை கடக்கிறது மாதிரி கல்கத்தாவில், பழைய கல்கத்தாவில் அவ்வளவு சீக்கிரம் கடந்துட முடியாது. நம்ம ஊர்ல சாலையை கடக்கும் பொழுது ஒரு வண்டி வருதுன்னா அப்படி கையை காட்டினா கூட நிறுத்திடுவாங்க அல்லது ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஆனா கல்கத்தாவில் நான் பார்த்தது, நீ என்ன வேணாலும் கையை காட்டு, நீ குறிக்க ஓடு, வர்ற வண்டி வர்ற வேகத்தில் வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். 10, அங்கே உடையாத, சேதமாகாத, உரசப்படாத ஒரு அரசு பேருந்தோ அல்லது ஒரு டாக்ஸியோ அங்கே பார்க்க முடியாது. அவ்வளவு ஜன நெருக்கடி, அவ்வளவு குறுகலான பாதை, அவ்வளவு வேகமான போக்குவரத்து பயணம்ங்கிறதுனால எல்லா வண்டியும் அந்த அரத பழசு சொல்றோம்ல, ஆதி காலத்து பஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப பழசு, அங்கங்கே உடைஞ்சு உரசி பெயிண்ட் போய் இப்படித்தான் இருக்கும். அதுவே நமக்கு வித்தியாசமான அனுபவம் தான். 11வது, கல்கத்தாவுக்கு போனா உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு காட்டன் சேலை வாங்க மறக்காதீங்க. காட்டன் சேலை அங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். 12வது, அரசு செலவிலேயே கிறிஸ்துமஸ் நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் மின் விளக்குகளை ஜோடிப்பதும், இஸ்லாமிய நண்பர்கள் அதிகமாக இருக்கிற வீதிகளில் விளக்குகள் இஸ்லாமிய திருவிழாக்களின் போது ஜோடிப்பதையும் நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக இந்த 12 சுவாரஸ்யங்கள் மிகுந்த இந்த கல்கத்தாவுக்குள்ள அல்லது இந்த குறிப்பிட்ட பழைய கல்கத்தாவுக்குத்தான் அன்னை தெரசா அவர்கள் வந்தாங்க. இந்த கல்கத்தாவுக்குள்ள வந்து அவர்கள் ஆசிரியை பணியை செய்தது இந்த இடத்துல தான். இதுக்கு உள்ளதான் புனித தெரசாள் பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த கோவில் புனித அவிலா தெரசாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். உள்ள இருக்கிற பள்ளிக்கூடம் தெரசாள் பள்ளிக்கூடம். அன்னை தெரசாள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோவில்ல வந்துதான் மதிய ஜெபம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த கோவில்ல வந்துதான் திருப்பலியில பங்கு பெற்று இருக்கிறாங்க. அன்னை தெரசா இறந்தது 1997 செப்டம்பர் 5ஆம் தேதி. கடைசியா அதே வருஷம் 1997வது வருஷம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி இந்த ஆலயத்திற்கு அன்னை தெரசா கடைசியா வந்துட்டு போயிருக்கிறாங்க. இங்க கீழே ஒரு கோவில் இருக்கு, மேல ஒரு கோவில் இருக்கு. நாங்க போகும்பொழுது தவக்காலம் சிலுவை பாதையை பங்கெடுக்கிறதுக்காக நாங்க போனோம். ஆக கீழே உள்ளூர் மொழியில சிலுவை பாதை நடந்துகிட்டு இருந்தது, மேல் தளத்துல ஆங்கிலத்தில் நடந்துகிட்டு இருந்தது. நாங்க ரெண்டுலையும் பங்கெடுத்து ஜெபித்துட்டு நாங்க வந்தோம். இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே சிசு பவன் இருக்குது. ஆதரவற்ற குழந்தைங்க, பெற்றோரால் கைவிடப்பட்டவங்க அல்லது சிறப்பு குழந்தைகள், உடல் ரீதியா மன ரீதியா முழுமையான வளர்ச்சி பெறாத குழந்தைகளை இந்த இல்லத்துல வைத்து அன்னை தெரசா பார்த்துக்கிட்டாங்க. இப்பவும் சகோதரிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே வீதியில நம்ம தொடர்ந்து நடந்து போனா அங்கேதான் மதர் ஹவுஸ் இருக்குது. சாலையை பார்த்தமா இருக்காது. அன்னை தெரசாவோட வீடு சந்துக்குள்ள இருக்கும். அப்படி அந்த சந்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்னை தெரசா வீட்டுக்கு அந்த முன்னாடியே அன்னை தெரசாவுடைய சுரூபம் இருக்குது. ஏழை எளியவர்களுக்கு அன்னை தெரசால் தன்னுடைய சந்தோஷத்தையும் இறைவனின் அருளையும் பகிர்ந்து கொள்ளுகிற அற்புதமான சுரூபம் அது. அதுக்கு பக்கத்திலேயே சின்ன ஒரு ஷட்டர் போன்ற கதவு இருக்குது. தினந்தோறும் காலையில் அந்த ஷட்டர் திறக்கப்படும். அந்த வீதிகளில் வாழ்கிறவர்கள், சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்க காலையில வர்றாங்க. தினந்தோறும் அவர்களுக்கு அந்த இடத்துல சகோதரிகள் காலை உணவு கொடுக்கிறாங்க.
இப்ப நம்ம அந்த சந்துக்குள்ள போனோம் அப்படின்னா அன்னை தெரசா வீட்டோட வாசலுக்கு எதிர்த்தாப்புலயே 2 கடைகள் இருக்குது. அங்கே சுரூபங்கள், ஜெபமாலைகள், படங்கள் இது எல்லாம் வாங்கலாம். அதிகமானது அன்னை தெரசாவை பற்றி தான் இருக்கும். நம்ம உடனே நினைப்போம் இது அன்னை தெரசாளுடைய சகோதரிகள் வச்சிருக்காங்க அப்படின்னு. இல்ல, அன்னை தெரசா சகோதரிகள் சுவரிலேயே ஒரு தகவல் வச்சிருக்கிறாங்க, அந்த கடைகளுக்கும் எங்களுக்கும் எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னும். ஏன்னா ஒருவேளை இந்த கடையில தவறு நடக்குதுன்னா அது சகோதரிகளுடைய பெயரும் அவர்கள் செய்கிற பணியையும் அது பாதிக்கும் என்பதால ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க. இப்ப அன்னை தெரசாளுடைய வீட்டுக்கு உள்ள போக போறோம். வெளியில 54A அப்படின்னு இருக்குதா, இதுதான் அன்னை தெரசாவுடைய வீடு. இங்க பாருங்களேன், அன்னை தெரசா இன் அப்படின்னு இருக்கு. பொதுவா அலுவலகங்கள் என்ன இருக்கும், உள்ள ஒருத்தர் இருக்கிறாருன்னா இன் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா அவுட் அப்படின்னு இருக்கும். இப்ப அன்னை தெரசால் அங்கே உயிரோட இல்ல, இறந்துட்டாங்க. ஆனாலும் அன்னை தெரசால் உள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு அன்னை தெரசா இன் அப்படின்னு அதை வச்சிருக்கிறாங்க. இப்ப உள்ள போன உடனேயே நாம பார்க்கலாம், அன்னை தெரசால் கையை நீட்டபடி இருப்பாங்க. அன்னை தெரசால் வாங்க பக்கத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம பக்கத்துல போய் நின்று அன்னை தெரசால் வழியாக இயேசுடைய ஆசீரை நம்ம பெற்றுக்கலாம். அதை கடந்து போனோம் அப்படின்னா ஒரு சின்ன முற்றம் இருக்குது. அந்த முற்றத்துல தான் அன்னை தெரசாளுடைய சகோதரிகள் எப்பெல்லாம் வெளிநாடுகளுக்கு அல்ல தூர பகுதிகளுக்கு பணிக்கு போகிறார்களோ அந்த இடத்துல ஜெபஞ்சொல்லி ஆசீர்வதிச்சுதான் அன்னை தெரசால் அனுப்பி இருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்கள் பணி முடித்து வருகிற பொழுதும் அந்த இடத்துல தான் அன்னை தெரசால் அவர்களை வரவேற்றி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் அந்த சகோதரிகள் நித்திய வார்த்தைப்பாடு கொடுத்து வருகிறார்களோ அப்பொழுதும் அந்த இடத்தில் தான் அன்னை தெரசால் வரவேற்று இருக்கிறார். அன்னை தெரசால் வெளிநாடு போய்விட்டு வருகிற பொழுது அந்த இடத்தில் தான் அன்னை தெரசாலை மற்ற சகோதரிகள் வரவேற்று இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அன்னை தெரசால் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற பொழுது அந்த கடைசி காலங்களில் நிறைய பேர் குழுவாக வந்து பார்க்க வந்திருக்கிறார்கள். அவ்வாறு வந்த பொழுது அவர்கள் இந்த இடத்தில் நின்றதாகவும் உயரத்தில் இருந்து பால்கனியில் இருந்து அன்னை தெரசா அவர்களை ஆசீர்வதித்ததாகவும் அதன் பிறகு அந்த வந்தவர்கள் படியேறி அன்னையிடம் சென்று சுரூபங்கள், படங்கள் வாங்கி சென்றதாகவும் அங்கே எழுதியிருந்த குறிப்பிலே நான் பார்த்தேன். இந்த முற்றத்திற்கு அருகிலேதான் அன்னை தெரசாவுடைய கல்லறை இருக்கிறது. நாம இப்ப அதுக்குள்ள போகல, நம்ம கடைசியா போவோம். அந்த கல்லறைக்கு அருகிலேயே சின்ன அருங்காட்சியகம் இருக்கிறது. அன்னை தெரசா வாங்கிய விருதுகள், சந்தித்த மனிதர்கள், செய்த பணிகள் எல்லாவற்றையும் அந்த சின்ன அறைக்குள் வைத்திருக்கிறார்கள். நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப அதை பார்த்து விட்டு படியேறி மேலே சென்றால் அன்னை தெரசால் திருப்பலி கண்ட ஜெபித்த அந்த ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திற்குள் நாம் அதிகாலையில் எப்பொழுது அங்கே அன்னை தெரசா சகோதரிகளுக்கான திருப்பலி நடைபெறுகிறதோ அந்த திருப்பலி நேரத்தில் சென்றால் மட்டும்தான் மேலே செல்வதற்கு நமக்கு அனுமதி உண்டு. இந்த ஆலயம்தான் அது. இந்த ஆலயத்தின் அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக நம்ம ஊர்ல உள்ள கோவில் இந்த அமைப்புல இருக்குதுன்னா பீடம் இங்கே இருக்கும். நம்ம இங்கேருந்து நுழைஞ்சு வருவோம், இல்லை சைட்ல இருந்து வரலாம், ஆனா பீடம் இங்கே இருக்கும். ஆனா அன்னை தெரசால் அவர்களுடைய அந்த மடத்தில் இருக்கிற அந்த ஆலயம் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறது. செவ்வக அமைப்பிலே பீடம் இங்கே நடுவில் இருக்கிறது, இந்த பகுதியில் இருக்கிறது. அதை பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது, திருச்சியில் இருக்கிற புனித பவுல் இறையியல் கல்லூரியிலும் இதே போன்ற அமைப்பில் தான் பீடம் உண்டு. ஆக இந்த ஆலயத்தில் தான் அன்னை தெரசா அவர்கள் அனுதினமும் ஜெபத்தில் பங்கெடுத்தார். அவர் பீடத்தை பார்த்து ஜெபிக்கிறாரே, அந்த பீடத்தில் எழுதி இருக்கிறது ஐ thirst என இயேசு சொல்லுவது, நான் தாகமாய் இருக்கிறேன், அன்பு செய்வதற்காக, எளியவர்களை நேசிப்பதற்காக தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த தாகத்தை தணிப்பதற்காகத்தான் அன்னை தெரசாளுடைய பணி அங்கே தொடங்கப்பட்டது. அன்னை தெரசால் அந்த துறவற சபையையும் தொடங்கினார். ஆக அந்த பீடத்திற்கு நேரே அன்னை தெரசால் எந்த இடத்தில் அமர்ந்து ஜெபித்தாரோ அந்த இடத்தில் அன்னை தெரசா அமர்ந்திருப்பது போலவே ஒரு சுரூபத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு அங்கே ஜெபித்து விட்டு நாம் கீழே இறங்கி வருகிற பொழுது அந்த படியிலும் கூட இருக்கும் இயேசு பாடுபட்ட சுரூபமும் அருகிலே ஐ thirst, நான் தாகமாய் இருக்கிறேன் என இயேசு நம்மை நோக்கி சொல்லுவது. ஆக அங்கிருந்து படியை இறங்கி நாம் கீழே வந்த பிறகு முற்றத்துக்கு அருகில் இருக்கிற அந்த அறையில் தான் அன்னை தெரசால் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அங்கே உள்ளே போகிற பொழுது நாம் நம்மோடு குருக்களை அழைத்து சென்றால் அங்கே திருப்பலி நிறைவேற்றலாம் அந்த கல்லறைக்கு அருகிலேயே.
அல்லது அங்கே இருக்கிற கல்கத்தாவில் இருக்க தமிழ் குருக்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் என்றால் அவர்களை அழைத்தும் நீங்கள் திருப்பலி வைக்க சொல்லலாம். நாங்கள் சென்றிருந்த பொழுது மும்பையிலிருந்து இறை மக்கள் வந்திருந்தார்கள். அவர்களோடு வந்த அருள் தந்தையர்கள் அங்கே திருப்பலி நிறைவேற்றினார்கள். முதல் நாள் திருப்பலி நிறைவேற்றி முடிந்த பிறகு அவர்கள் போய்விட்டார்கள். 3ஆம் நாள் நாங்கள் சென்ற பொழுது மீண்டும் அவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், ஃபாதர் நீங்க யூடியூப் சேனல் வச்சு பேசுறீங்கல்ல, நாங்கள் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறோம் ஃபாதர்ன்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆக அந்த இடத்தில் நாங்களும் கூட பின்னொரு நாளில் திருப்பலி நிறைவேற்றினோம். ஆக அந்த திருப்பலி நிறைவேற்றுகிறோமே அன்னை தெரசா கல்லறைக்கு அருகிலே என்று சொன்னேனே, இதோ பாருங்கள், திருப்பலி நிறைவேற்ற இடத்திற்கு பக்கத்திலேயே அன்னை தெரசாவுடைய கல்லறை இருக்கிறது. இந்த கல்லறைக்கு அருகிலே நாள் முழுவதும் மக்கள் வந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஜெபிப்பதற்காக. அருகிலேயே அமர்ந்து ஜெபிப்பதற்கான இடம் இருக்கிறது. நீங்கள் பெஞ்சிலே அமர்ந்து ஜெபிக்கலாம், அல்லது முன்னால் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபித்து விட்டு உங்களுடைய விண்ணப்பங்களை ஒரு தாளில் எழுதி அந்த கல்லறையின் தலைமாட்டில் இருக்கின்ற ஒரு பெட்டியில் நீங்கள் வைத்து விட்டு வரலாம். அருட்சகோதரிகள் அதை எடுத்து ஜெபிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னை தெரசா அவர்கள் ஒரு முறை எழுதுகிறார், நீங்கள் இயேசுவை அன்பு செய்கிறீர்களே, அந்த அன்பு செய்வதால் ஒரு சந்தோஷம் வருகிறதே, அந்த சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே வைத்திருங்கள். சரிங்களா? அன்பு செய்கிறீர்கள், அதனால் வருகிற சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே வைத்திருங்கள். அந்த சந்தோஷத்தை யாரை பார்க்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக இயேசுவை அன்பு செய்கிற அந்த மகிழ்ச்சியை நாமும் வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தினரோடு, அப்பாவோடு, அம்மாவோடு, அண்ணன் தங்கையோடு பகிர்ந்து கொண்டு ஒரு நல்லதொரு குடும்பமாக வாழ்கிற பொழுது, ஒவ்வொரு குடும்பமும் அவ்வாறு வாழ்கிற பொழுது இந்த சமுதாயம் இறை சமூகமாக மாறும். இயேசு கனவு கண்ட இறை அரசு இந்த மண்ணுலகிலேயே தலை தோங்கும். அன்னை தெரசால் வழியாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரின் அருட்கரம் நம்மோடு இருப்பதாக, நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளும் இனி வரும் நாளும் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க அன்னை தெரசாவின் பரிந்துரை ஜெபம் இயேசுவின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு பெற்றுத் தருவதாக. May God bless you.